ஹாய் கைஸ், நான் தான் சஞ்சய் பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக தமிழ் பார்த்து வந்திருப்பீங்க, ஹேர் கட் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆமாம், நம்ம ஹேரை கட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஒரு விளாகாடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் எதனால் இந்த விளாக் உங்களுக்கு போடணும் வந்தேன்னா, இந்த ஹேர் கட் பண்ணதுன்னு வந்து ஆசையாக தான் வளர்த்தேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கிட்ட வளர்த்தேன். இதை ஏன் வெட்ட போகிறேன்றது வந்து ஒரு ட்விஸ்ட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஸ்விக்கி அதெல்லாம் ஓட்டணும் நான் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி ஆக்ஷன் வீடியோ சொல்லிருப்பேன், நம்ம ஸ்விக்கி தான் ஓட்டுறோம் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த ஸ்விக்கி வந்து ஓட்டுறன்ற ஒரு மைண்ட் செட்டில் இல்லை. எதனாலனா ஸ்விக்கி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி இருக்கும், நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓட்டுற மாதிரி இருக்கும். எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. ஸ்விக்கி ஓட்டும்போது நம்ம பைக்கில் இருப்போம், ரொம்ப ரிஸ்கான ஜாப் தான் அது. அதுக்கப்புறம் நமக்கு வரும்போது நம்மளுக்கு கார் ஓட்ட தெரியும்ன்றது ஒன்று வரும்போதோ ஆக்டிங் டியூட்டின்னு ஒன்று எங்கள் அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணார். எனக்கு சொன்ன சஜஷன் பண்ணார், இதுமாதிரி ஆக்டிங் டியூட்டி இருக்குடா, அது போடான்ற மாதிரி சொன்னார். அது போகலான்னு பார்க்கும்போது அங்கே வந்து இந்த மாதிரி ஹேர்லாம் வச்சுருந்தா வந்து அலோவ் பண்ண மாட்டோம்பா, நிறைய கஸ்டமர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் லோக்கலாக இருக்க மாதிரி இருக்குது, நீ கொஞ்சம் கட் பண்ணி நீட்டாக வந்தால் வந்து உங்களை ஜாயின் பண்ணிக்கிறேன், பார்க்க கொஞ்சம் ஷார்ட்டாக சின்ன பையன் மாதிரி இருக்க, இந்த மாதிரிலாம் வளர்த்தா வந்து செட் ஆகாதுப்பா, நீ கொஞ்சம் ஹேர்லாம் மட்டும் கட் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. நம்மளுக்குமே இது 1.5 வருஷமா வளர்த்தாச்சா. ஃபங்க்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பொல்லாதவன் படம், வட சென்னை படம்லாம் பார்த்துட்டு வளர்ந்துடுவேன், நம்ம சூப்பராக இருக்கும். இது இப்போ வெட்ட போகிறன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ எப்படி இந்த வீடியோக்கு அப்புறம் பார்க்கும்போது இந்த வீடியோலேயே வெட்டுற வீடியோலாம் காட்டுவேன். நம்ம முடி வெட்டுற கடைக்கு தான் போகிறோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நான் ஒரு வீடியோ இன்ஸ்டாவில் போட்டு சும்மா vlog எடுக்கலான்னு வந்தேன், ஷூட் எடுக்கலான்னு வந்தேன். அங்கே அந்த ஸ்பாட் அது சூப்பராக, இந்த இடமே சூப்பராக மச்சான் காட்டேன், சுற்றி பயங்கரமாகுது. கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக கொஞ்சம் ஒரு மாதிரி ரக்கட் ஆகிற மாதிரி இருக்குது இந்த ஏரியாவே, பயங்கரமாகுது. அதனால இந்த இடத்துல வந்து நம்ம எடுக்கலான்னு வந்தோம். அந்த ஸ்பாட்டுமே நம்ம எடுத்தாச்சு, அந்த வீடியோ நம்ம எடுத்தாச்சு. இப்போ அங்கேருந்து இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா, முடி வெட்டுறதுக்கு தான் போக போகிறோம். நான் போயிட்டு முடி வெட்டும் போது உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். எப்போவுமே வந்து ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒன்று வேணும்னா ஒரு விஷயம் நம்ம இழந்தா மட்டும் தான், நம்ம பிடிச்ச விஷயம் தான் சரி, அந்த இழந்தா மட்டும் தான் நம்ம அந்த விஷயம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அது எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம இல்லை எனக்கு அந்த விஷயம் வேணாம் போது இந்த விஷயம் தான் வேணும் போது நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போகவே முடியாது. எப்பவுமே அதை எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சரி, உங்களுக்கு வேற ஒரு கோல் இருந்துச்சுன்னா, இந்த விஷயத்தை ஒன்று விட்டாதான் ஒரு விஷயம் கிடைக்கணும் போது அந்த விஷயத்தை விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த கோல் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வரும். அதனால இப்போ நான் வந்து முடி வெட்ட போகிறோம். இன்னையோட இந்த முடி கட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ எப்போனா ஒரு 2 நாள் கழிச்சு பார்ப்பீங்க. இப்போ டேட் 19 ஒரு 21, 22 பார்ப்பீங்க இந்த வீடியோவை. வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் முடி வெட்டும் போதும். முடி வெற்றிகரமாக கடைக்கு வந்து உக்காந்துட்டோம். ஏந்து போயிடலான்னு தோணுது, வெட்டாமலான்ட்டு வெட்டிதான் ஆகணும், வேறு வழி இல்லை. நல்லா இருக்குல்ல மச்சான். ஆனால் நல்லா இந்த முடி வெட்டுற கடையில் வந்து கண்ணாடி பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது மச்சான். வீட்டில் பார்க்கறதோட இந்த முடி வெட்டுற கடைக்கெல்லாம் வந்து கண்ணாடி பார்க்கும்போது சூப்பராக மாரி இது. ஏன் அப்படி லைட்ல ஃபஸ்ட் இருக்கிறதுனாலயா ஃபங்க் கட் பண்ணிடலாம் ப்ரோ. ஃபுல்லாக இல்லை, லைட்டாக நார்மலாக ஃபங்க் இருக்கும். இப்போ இவ்வளோ லென்த்துனா இவ்வளோ ஃபங்க் இருந்தால் போதும். இது விட்டுருங்க சைட்ல, அது அதுக்கேற்ற மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டு சைடில் நார்மலாக எடுத்துருங்க. அவரு கன்ஃபார்மா கட் பண்ணலாமா எடுமச்சு பின்னாடி பாக்குறது கண்ணாடி பின்னாடி இல்லையாடா. அவர் எவ்வளவு வெட்டுறாரு தெரியலடா, பின்னாடி பாக்குறதுனா கண்ணாடி எதனா இதா இன்னும் கொஞ்சம் அவ்வளோ விட்டுக்கிறோம். விட்டாங்களாடா? அவரு நான் ஒரு 2 முன்னாடி ஏந்து போயிடலாமான்னு யோசிச்சல, அதனால கன்ஃபார்மா வெட்டிடலாமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு.
அவ்வளவுதான் ப்ரோ. போயிடுச்சு. அவர் ஃபோக்கஸ் பண்ண போயிடுச்சுன்றாரு அவரு. ஐயோ கண்லாம் கலந்துற அப்பாடி. எப்படி இந்த முடி? நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு மாதிரி இது வீடியோ முடிய வெட்டாச்சு. இதுக்கப்புறமாச்சு வர வீடியோலாம் வந்து ஒழுங்கா கொடுக்குறேன். இதுக்கப்புறம் அதான் இந்த முடி அதெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் கரெக்டாக இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நிறைய விளாக்ஸ்லாம் கண்டினியூ பண்ணுறேன். நிறைய பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கு. இந்த கடை இது கொஞ்சம் நல்லா பாருங்க. ஆக்டர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. எம்ஜிஆர், சிவாஜி, தலாஜி அவங்க இது ஒரு காம்போலே வச்சுக்கிறாங்க. நல்லா இருக்கு. எப்படியோ இதெல்லாம் காட்டி மல்ட் பிளான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு முடியல, கண்ணெலாம் கலகிற மாதிரி தான் ஆகுது. என்னோட வீடியோ முடிச்சு நம்ம மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மேலும் வேற வீடியோலாம் நான் வந்து கொடுக்குறேன். பை கைஸ்.